முறுன்னு ஓட்ட வடையை கடிச்சு சாப்பிட்டு கூடவே ஒரு சிப்பு சாயை குடிச்சா அப்பா அப்படி இருப்பான் தான். பட் பிரச்சனை என்னென்னா, ஓட்ட வடை பண்ணணும்னா ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணணும். சிலப்போ அவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு நம்மக்கிட்ட டைம் இருக்காது. உடனே யாரையா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தலைவன் நம்மளுக்கு கை கொடுப்பான். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் போலி மினி ஓட்ட வடை பண்ணலாமா? இவனை டப்பு டப்புன்னு செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்திடலாம் அப்படின்னு டெஃபினட்டாக கேட்பாங்க. இன்னைக்கு இவனை எந்த வகையான பருப்புகளும் இல்லாமல் ரவையை வச்சு பண்ண போகிறோம். செம்மையாக இருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ரவை பேஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கறது அரை கப்புக்கான ப்ரொப்போர்ஷன்ஸ். நான் அரை கப் ரவை எடுத்துருக்கிறேன். நீங்கள் அப்படியே இவனை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வேண்டிய குவான்டிட்டிக்கு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவை 1/2 கப். இவன் ரோஸ்டட் ரவா தான் இருந்தாலும் நம்ம ஆத்ம திருப்திக்கு ஜஸ்ட் ஒரு 1 நிமிட் இவனை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்நாக் இவன் உங்களுக்கு வேணும்னா நெய்யில் கூட ரோஸ்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருப்பான். நான் இப்போ கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறேன். மதி இவன் கூட தேவையான அளவுக்கு சால்ட், புளியூண்டு. மொத்த டிஷ்ஷுக்குமே இவன் தான் உப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன்னா, நான் நல்லா ஒரு வாட்டி எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் லம்ஸ் இருக்கான்னா ஜஸ்ட்டு நீங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அவன்லாம் வந்துடுவான். மூடி போட்டு ரவையை குக் பண்ண போகிறோம். அவன் வேகட்டும். ரவை வெந்துட்டாரு. இவன் நல்லா குக் ஆகிட்டான். ரொம்ப சூடாக இருக்கும். 5 நிமிட்ஸ் லைட்டாக கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா இவனை வச்சு நம்ம ஓட்டியாக வடை போடலாம். ஆல்ரைட், தலைவர் ஆறிட்டார். இப்போது அவனை பொரிச்செடுக்க வேண்டியது தான். பொரிச்செடுக்கிறதுக்கு நான் பீனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டமான ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஐடியலி சன்ஃப்ளவர் ஒரு பீனட் தான் நம்ம பொரிப்போம். கோகோனட் ஆயிலில் கூட சூப்பராக இருப்பான் பொரிச்சா. எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இவன் சூடாகிற கேப்பில் நம்ம வடையை உங்களுக்கு வேணும்னா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற வெஜ்ஜீஸ் யாருமே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். குட்டீஸுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாரையும் ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வெங்காயம், ஃபைன் சாப்ட், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் சாப்ட், அண்ட் ஃபைன் சாப் பண்ண கருவேப்பிலை. இப்போது இவங்க எல்லாரையும் ஒன்று சேர, ஐயோ இட்ஸ் ஓகே, சூடாகலை எண்ணெய் தெரிஞ்சிட்டு. இப்போது இவங்களை குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி நடுவில் நம்ம ஓட்டவோட ஃபீலிங் கொடுக்க போகிறோம். ஓகே, தட்ஸ் அபவுட் இட். சூப்பர். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்னாச்சும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட மிளகா பொடி, சாட் மசாலா, காலா நமக், பிளாக் சால்ட், இவங்க எல்லாரும் ஆட் பண்ணலாம். இதோ சூப்பர் அழகாக உருண்டியா கச்சுசே மாதிரி இருக்கிறானா, கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு, நண்பன் படத்தில் வைரஸ் வருவார்ல சத்யராஜ் அவர்கள், 2 கையில் கையெழுத்து போடுவாரே, அந்த மாதிரி நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு 2 கையில் குட்டுன்னு பால்ஸ் ஆக்கி ஃப்ளாட்டன் பண்ணி ஓட்டை போட்டு எஸ் ஃப்ளாட்டன் பண்ணி ஓட்டை போட்டு ஈஸி, வெரி ஈஸி. எண்ணெய் சூடாயிட்டான். ஸோ ஓவர் க்ரௌட் எப்போவுமே பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டோன்ட் ஓவர் க்ரௌட் அவர் ஆயில்.
நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் பபிள்ஸ் அடங்குவான், கலர் மாறுவான், முறுன்னு. நீங்கள் சும்மா 2 பேருக்கு போரும் பண்ணுறது சாப்பிட்றதுக்குன்னா அரை கப் இஸ் மோர் தேன் எனஃப். சப்போஸ் உங்களுக்கு இவனை டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம் கிடையாதுன்னா நீங்கள் இவனை ஏர் ஃப்ரையும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம். பேக் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரிஸில் அவன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் about 25-30 நிமிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இவனை நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவன் டிஸ்இன்டிகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் ரொம்ப நேரம் அவன் ஊறிட்டே இருப்பான் ஆயிலில். ஸோ டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுவான். இந்த தப்பு நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், டோன்ட் டூ தட். ஹை ஃப்ளேம்லேயே பொரிச்சிடலாம், நல்ல ஹை ஃப்ளேமில் பொரிச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரம் அவன் பொரிஞ்சு முடிகிறானோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. செம்ம அழகாக இருக்காரு. அம்புட்டு தான் தலைவன் ரெடி. வேணும்னா இவர் கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி யாரை வேணால் அரைக்கலாம். அவங்கெல்லாம் இல்லாமலேயே நல்ல ஒரு கிளாஸ் சூடு சாய் ஒரு காப்பியோட அப்படி இருப்பார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்கள். Until I meet you again, Tutupa boy from Kirti.